سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்து தும்ம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த வானபூமி இருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்மால் இயன்ற அவசரமாக எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுழுத அவசரமாக தவிர்த்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுழுத அவசரமாக தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ அழகான வழிமுறைகள், எத்தனையோ அழகான சுன்னத்துகள், எத்தனையோ அழகான உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஆச்சரியங்களில் ஒரு ஆச்சரியம்தான் ஹஜ்ஜத்துல் வதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச கடைசி ஹஜ். ஏன் அது ஆச்சரியமானதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரே ஒரு தடவை செஞ்ச ஒரே ஒரு இபாதத் அது மட்டும்தான், ஹஜ்ஜத்துல் வதா. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹஜ்ஜும் செய்யல. கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவெல்லாம் செஞ்சாங்களோ அதுவெல்லாம் உம்மத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன பொக்கிஷங்கள், எதுவெல்லாம் பேசினாங்களோ அதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக எங்களுக்கு விட்டுட்டு போன பொக்கிஷங்கள். அதுல அந்த ஹஜ்ஜத்துல் வதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதஹியா கொடுக்கிற ஈதுல் அல்ஹா தினத்துல எல்லா சஹாபாக்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயு ஷஹ்ரின் ஹதா, இது என்ன மாதம் அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் உடனே யோசிச்சாங்க, ஆஹா, ஒருவேளை இந்த மாதத்துடைய பேரை அல்லாஹும் ரசூலும் மாத்த போறாங்களோ என்ற ஒரு எண்ணத்தோட சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம். யா ரசூலல்லாஹ், நாயகமே, இந்த மாதம் என்ன மாதம் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் நன்கறிவார்கள், நமக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலைஸ தல் கஅதா தல் ஹிஜ்ஜா, இது துல் ஹஜ்ஜா மாசம் தானே அப்படின்னா சஹாபாக்கள் உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இது துல் ஹிஜ்ஜா மாதம் என்று சொல்கிறீர்கள் என்றால் இது துல் ஹிஜ்ஜா மாதம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது கேள்வி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயு பலதின் ஹாதா, இந்த ஊரு எந்த ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம், எந்த இடத்துல நாங்கெல்லாம் இருக்கிறோம். உடனே சஹாபாக்கள், ஓஹோ, இதுல பேரை மாத்த போறாங்களோ, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், இது எந்த இடத்துல இருக்கிறோம்னு அல்லாஹும் அவருடைய தூதருமே நன்கறிவார்கள் நாயகமே. அலைசத்தில் பல்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாங்க மக்கால தானே இருக்கிறோம். ஆமாம் யா ரசூலல்லாஹ்.
நீங்க இது மக்கான்னு சொல்றீங்கன்னா இது மக்கா தான். மூணாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஐயு யௌமின் ஹாதா, இது எந்த நாள்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் வளமை போல அல்லாஹு வ ரசூலுஹு அலம், இது என்ன நாள் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் நாயகமே என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அலைஸ யௌமுன் நஹர், இது உத்ஹியா கொடுக்கிற தினம் தானே, இது உத்ஹியா கொடுக்கிற தினம் தானே. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், இது உத்ஹியா கொடுக்கிற நாள் என்பதாக நீங்க சொல்றீங்கன்னா இது அதுதான் நாயகம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 கேள்வியை கேட்டு சஹாபாக்களோட வாயால பதில் எடுக்கிறாங்கன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த 3மே ரொம்ப கண்ணியமானது, இதனுடைய பெருமதி சொல்லி முடிக்க முடியாதது. முதலாவது துல் கஅதாவுடைய மாதம், வருஷத்துல 4 மாசங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான மாசமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதுல ஒரு மாதம் தான் துல் கஅதாவுடைய மாதம். மாதம் கண்ணியமானதா? அதே மாதிரி அந்த இடம் மக்கா, அது எப்படியாப்பட்ட இடம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சத்தியம் செஞ்சு பேசுற அளவுக்கு பொறுமதியான ஒரு இடம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று மக்கா மேலே, மக்கா மண்ணு மேலே, அந்த பூமி மேல அல்லாஹ் சத்தியம் செஞ்சு பேசுற அளவுக்கு பொறுமதியான இடம். மூணாவது, இது என்ன நாள்? உத்ஹியா கொடுக்கிற நாள். அந்த நாளுடைய பெருமதி என்ன? அந்த நாள்ல மனிதர்கள் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இபாதத்துடைய பெருமதி என்ன? 4000 வருஷம் ஆயிடுச்சு. எதுக்கு? இந்த நாள்ல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல இருந்து இறக்கின ஆடை உத்ஹியா கொடுத்து இன்னைய தேதிக்கு 4000 வருஷங்களா எந்த மாற்றமும் இல்லாம, அந்த இபாதத்துல எந்த மாற்றமும் இல்லாம ஒரு இபாதத் நடக்கும்னா அது உத்ஹியாவுடைய இபாதத். இன்று வரை அது நடந்து கொண்டிருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு இபாதத் செய்ய ஒரு நாள் முஸ்லிம்களுக்கு மத்தியில, மூமின்களுக்கு மத்தியில கண்ணியமானது, அந்த இடமும் கண்ணியமானது, அந்த மாதமும் கண்ணியமானது. இதை ஞாபகப்படுத்தி விட்டு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதுக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதம் உங்களுக்கு மத்தியில எப்படி கண்ணியமான மாதமோ, இந்த நாள் எப்படி உங்களுக்கு மத்தியில கண்ணியமான நாளோ, இந்த மாசம் எப்படி உங்களுக்கு மத்தியில கண்ணியமான மாதமோ, அதை விட ஒரு முஃமினுடைய உயிர் கண்ணியமானது என்றார்கள். ஒரு முஃமினுடைய பொருட்கள் கண்ணியமானது என்றார்கள். ஒரு முஃமினுடைய மானம் கண்ணியமானது என்றார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, நமக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த தகமையும் இல்லை மற்றவர்களுடைய உரிமையிலேயோ, மற்றவர்களுடைய மானத்திலேயோ, மற்றவருடைய பொருட்கள்லையோ அநியாயமான முறையில குறுக்கிடுறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஏன் நாங்க இந்த அஹ்லாக்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளணும்? ஏன் இஸ்லாம் மற்றவர்களோட நடந்து கொள்ற முறையில இந்த அளவு முக்கியத்துவம் காட்டியிருக்குது? இந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவமான முறையில சொல்லி இருக்குது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் எப்பொழுது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்புகளை சீர் செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இபாதத்துகள், தொழுகையா இருக்கலாம், நோம்பா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், ஜகாத்தா இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தா இருக்கலாம், திக்ரா இருக்கலாம், எதுவெல்லாம் அவர் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டு செய்கிறாரோ, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்புகளை உண்டாக்குவதற்காக வேண்டி செய்கிறாரோ, இது எல்லாம் அவர் அமல்களை சேகரிக்கிறார். தொழுகிறாரு, அந்த தொழுகையுடைய அமலை சேர்த்து வைக்கிறார். ஜகாத் கொடுக்கிறாரு, ஜகாத்துடைய அமலை சேர்த்து வைக்கிறாரு. ஹஜ் செய்யறாரு, ஹஜ்ஜுடைய அமலை சேர்த்து வைக்கிறாரு. எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்கிறாரோ இவர் அமல்களை சேகரிக்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன் சக முஸ்லிம்களோட, முஃமின்களோட நல்ல முறையில நடந்து கொள்றாரோ, தன்னால எந்த அநியாயமும் நடக்காத முறையில பாதுகாத்து, தன் மேல கியாமத்தினால யாரும் புகார் கொடுக்காத அளவுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்காத அளவுக்கு மற்றவர்களோட நல்ல முறையில நடந்து கொள்றாரோ, இவர் சேகரித்த அமல்கள் எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களாக நம்முடைய அஹ்லாக்ல நாங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தின் காரணம் என்ன? எங்களுடைய அஹ்லாக்களை சீரான அஹ்லாக்குகளாக, நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நோக்கம் என்ன? நாங்க செஞ்ச அமல்களை நாங்க பாதுகாக்கணும். சோதரர், அமல்களை சேர்ப்பது மட்டுமல்ல, கியாமத்தினால நம்ம கை கொடுக்க போறது, நம்முடைய அமல்களை பாதுகாப்பதும் தான் கியாமத்தினால எங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஏனைய முஃமின்களோடு முஸ்லிம்களோடு நடந்து கொள்ற நல்ல விஷயங்கள்ல முக்கியமான 3 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு அழகான முறையில தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுது அந்த பேசிக் அந்த அடிப்படை 3 விஷயங்கள் எங்கட வாழ்க்கையில வந்துருமோ சகோதரர்களே, மத்த எல்லா நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல அஹ்லாக்களும் எங்கட வாழ்க்கையில வார்த்தைக்கு லேசாயிரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே காது திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள், உள்ளங்களை திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். முதலாவது அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன? இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظنி இஸ்ம். மற்றவர்களை பத்தின யூகங்கள் அவங்க உள்ளத்துல உருவாக்குகிறாரு. இது இவர் இப்படியா தான் இருக்கும், இவர் வெளியில போயிட்டாருன்னா இவர் இங்க தான் போயிட்டு இருக்கிறார். யாரை பற்றியும் சரியான தெளிவு இல்லாமல், எந்த விஷயத்தை பத்தியும் சரியான அறிவு இல்லாமல் அதை பத்தி பேசாதீங்க. அதை பத்தின எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்கி கொள்ளாதீர்கள். காரணம் என்னன்னா, இன்ன பஅத-ظنி இஸ்ம். சில நேரம் நீங்க மற்றவர்களை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே உருவாக்கக்கூடிய யூகங்களாலும் கூட உங்களுக்கு பாகவங்கள் நிகழ்ந்து விடக்கூடும் என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு விஷயங்களை நாங்க ஷேர் பண்றோம், எவ்வளவு விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாக ஃபார்வர்ட் பண்றோம், Facebookல ஃபார்வர்ட் பண்றோம். இது உண்மையா பொய்யா, சரியா பிழையா, இது நடந்துச்சா நடக்கலையா, இது உண்மையா இல்லையா, எதுவுமே தெரியாது. யூகங்கள் மூலமாக நாங்கள் முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படியாப்பட்ட யூகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாததை பத்தி நீங்க பேசவும் வேணாம், அதை பத்தி நினைக்கவும் வேணாம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் மேலே, ஒரு முஸ்லிம் மேலே நல்லெண்ணம் வைக்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு அழகா எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னா, காபத்துல்லாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா தியபகி வா தியப ரீஹகி, என்ன மனமான வாசம் உன்னுடையது. எதை பார்த்து சொல்றாங்க? காபத்துல்லாவை பார்த்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா தியபகி வா தியப ரீஹகி, என்ன வாசம் உன்கிட்ட இருந்து வருது. மா அஅஸமகி வ அஅஸம ஹுர்மதகி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மத்தியிலே உன்னை எந்த அளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். நீ எவ்வளவு கண்ணியமான ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கண்ணியமான இடத்தை பிடிச்சிருக்கிறன்னா, உன்னை கெட்ட வச்சது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமா. உனக்கு அடிக்கல் வச்சது யாரு? அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளவு கண்ணியமான ஒரு பொருள் நீ, அவ்வளவு கண்ணியமான ஒரு கட்டிடம் நீ. ஆனா இன்ன ஹுர்மத்துல் முஃமின், ஆனா ஒரு மூமினுடைய கண்ணியம் அஅஸமு மின் ஹுர்மதிகி, உன்னுடைய கண்ணியத்தை விடவும் கண்ணியமானது. ஒரு மூமினுடைய பொருளும் அவனுடைய மானமும் அவனுடைய மரியாதையும் உன்னுடைய கண்ணியத்தை விட கண்ணியமானது. எந்த அளவுக்கு கண்ணியமானதுன்னா, அவரை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர் கண்ணியமானவர். கண்ணியமானவர்களே, யாரை பத்தின தவறான எண்ணங்களை நம்ம உள்ளத்துல விதைச்சிடக்கூடாது. யாரை பத்தின தவறான அபிப்பிராயங்களை நம்ம உள்ளத்துல நாங்க வச்சுக்கிற கூடாது. யாரை பற்றியும் நம்முடைய யூகத்தால் நாம முடிவெடுத்துடக் கூடாது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூகங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நான் மத்தவனை பத்தின தவறான எண்ணங்கள், உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு அதை பத்தி தெரியாத, உங்களுக்கு அறியாத விஷயங்களை பத்தி, மற்றவர்களை பத்தி எண்ணுற எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏன்னு சொன்னா, யூகங்கள் என்பது நீங்க சரியான முறையில விசாரிக்காமல் உங்களோட உள்ளத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் என்பது ஆக பொய்யான விஷயம் என்றார்கள். அக்ஸபுல் ஹதீஸ், ஆக பொய்யான விஷயம். உங்களுடைய உள்ளத்துக்கு பொய்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மற்றவர்களோட நடந்து கொள்ற முறையில முதலாவது சொல்லி கொடுக்கிற விஷயமே அதுதான். மற்றவர்களை பத்தின தவறான எண்ணங்களை உள்ளத்துல விதைச்சிடாதீங்க. யாரையும் உங்களோட யூகத்தால முடிவுகள் எடுத்துறாதீங்க. யாரை பத்தின முடிவுகளையும் எடுத்துறாதீங்க. ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படையான ரெண்டாவது விஷயம், வலா தஜஸ்ஸஸு, யாரை பற்றியும் துருவி ஆராய்ச்சி செய்ய போகாதீங்க.
யாரை பற்றியும் துருவி துருவி ஆராய்ச்சி செய்ய போகாதீங்க. அவருடைய குறைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். அவருடைய தவறுகளை வெளிப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். முடியுமான அளவு அவருடைய மானத்தை பாதுகாக்க சொல்லுகிறது இஸ்லாம். முடியுமான அளவு அவருடைய மானத்தை பாதுகாக்க சொல்கிறான் அல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, ஒரு மூமினுடைய மானத்தை, ஒரு மூமினுடைய மரியாதையை காப்பது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய விஷயம் தெரியுமா? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சத்தர அவ்ரத்தல் முஃமின், யார் ஒரு முஃமினுடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றுவாங்களோ, அவருடைய குறைகளை மறைப்பார்களோ, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகஅன்னமா அஹ்யல் மௌஊதத, யார் ஒரு முஃமினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பார்களோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற நன்மையின் அளவு என்ன தெரியுமா? அவருடைய நன்மையின் அளவு என்ன தெரியுமா? ஜாஹிலியா காலத்திலே புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை உயிர்ப்பிப்பதற்குண்டான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ், லேசான விஷயம் இல்ல சகோதரர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல சில நபர்களை அல்லாஹ் கூப்பிடுவான், சில மூமின்களை அல்லாஹ் கூப்பிடுவான். ஒரு திரைக்கு பின்னால வச்சு அவர்களுடைய பட்டோலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து, அடியானே நீ இன்னென்ன பாவங்களை செஞ்சிருக்கிறீங்க, இன்னென்ன நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க, நீங்க செஞ்ச நன்மைகளின் பொருட்டால் உங்களோட பாவங்கள் எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், சொர்க்கத்துக்கு போங்க. இவர்கள் யார் என்று கேட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியத்தை யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா? யார் உலகத்துல வாழ்ற காலத்துல சக மூமின்களுடைய குறைகளை மறைத்தார்களோ, மற்றவர்களை பற்றி துருவி துருவி ஆராய்ச்சி செய்யறதுல தன்னுடைய நேர காலங்களை செலவழிக்காம நல்ல விஷயங்கள்ல தன்னுடைய நேர காலங்களை செலவழிச்சாங்களோ, இப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற கண்ணியம், வெகுமதி, நாம வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய, நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய பேசிக்கான அடிப்படையான இரண்டாவது நல்ல பழக்கம், யாரை பற்றின ஆராய்ச்சியும் நமக்கு தேவையில்லை சகோதரர்களே. நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கே நிறைய நேரம் தேவை. நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு என்னென்ன நான் செய்ய வேண்டியது இருக்குது, என் தொழுகை சீரான முறையில நான் தொழுகிறேனா, என்னுடைய நோன்பை நான் சரியான முறையில பிடிச்சிருக்கிறேனா, ஏன்னா குர்ஆன் திலாவத் சரியான முறையில் இருக்குதா, குர்ஆன் திலாவத் ஒரு புறம் இருக்கு, தொழுகையில நான் ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியான முறையில் ஓதுறேனா, இதை சரியான முறையில் ஓதி தேர்ச்சி பெற்றவர்களிடத்துல நான் சரியான முறையில படிச்சு கொண்டேனா, என்னை பற்றி நான் தேடி தேடி ஆராய்ச்சி செஞ்சு என்னை திருத்துவதற்கு எவ்வளவோ இருக்கும் பொழுது எனக்கு என்ன உரிமை இருக்கிறது மற்றவர்களை பற்றி தேடுவதற்கு, மற்றவர்களை குறைகளை அலசி ஆராய்வதற்கு? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தார அடிப்படையான இரண்டாவது விஷயம், நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், மற்றவர்களுடைய குறை நமக்கு தேவையில்லை, மற்றவர்களுடைய குறை நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நமக்கிட்ட உருவாக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புற மூணாவது அடிப்படையான விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, யார பத்தியும் புறம் பேசிடாதீங்க, யார பத்தியும் புறம் பேசாதீங்க. மற்றவர்களுடைய பேச்சு நமக்கு தேவையில்லை, மற்றவர்களுடைய குறைகளை பற்றி சபைகள்ல கூடி பேசுறது நமக்கு தேவையில்லை. மற்றவர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அந்த பேச்ச அல்லாஹும் வெறுக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வெறுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எந்த பாவத்தையும் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தல. பாவமான விஷயங்கள் அல்லாஹ் பாவம் என்று சொல்றான், ஆனா எந்த பாவத்தையும் அல்லாஹ் அதனுடைய பாரதூரம் என்ன என்பதை குர்ஆன்ல உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தல. உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துற ஒரே ஒரு பாவம் என்றால் அது கீபத், புறம் பேசுவது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாப்பட்ட உதாரணத்தில் அல்லாஹ் சொல்றான்னா, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுடைய சகோதரர் இறந்துட்டாரு, மௌத்தாகிட்டாரு, உங்களோட வீட்டில் இருக்கிறாரு, அவருடைய இறைச்ச பச்சையா திங்கிறதுக்கு நீங்க யாராவது ஆசைப்படுவீங்களா? பச்சையா சாப்பிடுறதுக்கு நீங்க யாராவது விரும்புவீங்களா? அல்லாஹ்வே சொல்றான், ஃபகரிஹ்துமூஹ். இயற்கையாகவே மனிதன் என்பவன் அப்படியாப்பட்ட விஷயங்களில் இருந்து வெறுக்கப்பட்டவன். இயற்கையாகவே அது மாமிசம் உண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், சைவம் சாப்பிடுறவர்களாக இருக்கலாம், அசைவம் சாப்பிடுபவர்களாகவும் இருக்கலாம். இயற்கையாகவே மனிதன் என்பவன் மனித மாமிசத்தை சாப்பிடுவது இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல வெறுப்பு உண்டாகி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இயற்கையாகவே உருவாகின விஷயம் தானே, அது எப்படி நீங்க வெறுக்கிறீங்களோ அதே மாதிரி அதுக்கு சமமான பாவம் தான் கீபத் என்பது. ஒருவரை பற்றி பேசுறீர்களா, அவங்களுடைய இறைச்ச பச்சையா திங்கிறீங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அப்படியாப்பட்ட வார்த்தை மூலமாகத்தான் நமக்கு அந்த புறம் என்ற பாவத்தின் பாரதூரம் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கான்.
கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய அடிப்படையான விஷயங்களிலே நாம எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் என்று நாம் நம்மையே தேடி பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் தட்டி பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமானை தட்டி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாங்க அப்படி அந்த பாவங்களில் ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா எந்த அளவு பாரதூரமான ஒரு பாவத்தை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறோம் தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி பேசிட்டாங்க ஒரு வார்த்தை. என்ன? சஃபியா ரதியல்லாஹு தஆலானு கொஞ்சம் உயரத்தின் குறைவானவங்க, கொஞ்சம் கட்டையானவங்க. சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாட அந்த உருவத்தை வச்சு சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இன்னஹா கஸீரா, அவ கட்டையானவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையின் பாரதூரத்தை சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட. ஆயிஷா, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கடல்ல தூக்கி போட்டா கடலுடைய சுவையையே மாத்திவிடும் என்றார்கள். உலகம் என்பது 2/3 கடலால் சூழப்பட்டது தானே. அவ்வளோ பெரிய தண்ணியில, அவ்வளோ நிறைய தண்ணியில நீங்க சொன்ன இந்த ஒரே ஒரு வார்த்தையை தூக்கி போட்டா அந்த தண்ணியின் தன்மையே மாத்திடும், கசப்பாக்கிரும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். மிஅராஜ் போன சந்தர்ப்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு கலந்து உறவாடி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அந்த கூட்டம் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் அவங்களுடைய நெகங்கள் எல்லாம் செம்பால இருந்துச்சு. செம்பு நெகங்களை கொண்டவர்கள். அவருடைய முகங்களையும் நெஞ்சையும் தன்னுடைய நகத்தாலேயே கிழிச்சு தன்னைத்தானே நோவினை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னைத்தானே நோவினை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கிழிஞ்சிட்டா முடிச்சிருமா? இல்ல. குல்லமா நضج جلودهم بدلنا جلودا غيرها ليذوقوا العذاب. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நரக வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? நரக வேதனையாலே உங்களுடைய தோள்கள் எல்லாம் உருகி கிழிஞ்சு போனாலும் நாங்க மறுபடியும் தோள்களை உருவாக்குவோம். உங்களோட மேல இருக்கிற இரக்கத்துக்காக வேண்டி அல்ல. லியذوقوا العذاب, வேதனையின் பல வகையான சுவைகளை நீங்கள் சுவைக்கிறதுக்காக வேண்டி. ஒரு தடவை கிழிச்ச ஒரு வேதனையா மறுபடியும் உருவாகிற சதையை கிழிக்கும் பொழுது வேறொரு வேதனை. எப்படி சொர்க்கத்துடைய இன்பங்கள் ஒன்று கொண்டு வித்தியாசமாகுமோ அதே மாதிரி நரகத்துல தண்டனையும் அப்படிதான் மறந்துடக்கூடாது. கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்ட, மன் ஹாஉலா, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறார்கள், இவர்கள் யார் ஜிப்ரீல்? சொன்னாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் வேற யாரும் இல்ல நாயகமே, உலகத்துல வாழ்ற காலத்துல கீபத் பேசி சக மனிதருடைய அரைச்ச திண்டவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற தண்டனை. கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, ஆக மற்றவர்களுடைய தப்பான எண்ணமோ, மற்றவர்கள் குறைகளை தேடுவதோ, மற்றவருடைய மானங்களில் குறுக்கிடுவதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ரொம்ப பயங்கரமான விஷயங்கள். நாம அதுல அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் மீறி அதை செய்வோமே ஆனால் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் மீறி இந்த குணங்கள் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ அப்படியாப்பட்டவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டினார். அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டினது முனாஃபிகூன்கள் என்பதாக. எப்படியாப்பட்ட வார்த்தை? யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமான கல்பஹு. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நாவளவிலே ஈமான் கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இறக்கிக் கொள்ளவில்லையோ அப்படியாப்பட்டவர்களே. யாருடைய நாக்குல மட்டும் ஈமான் இருக்கும், யாருடைய ஈமான் உள்ளத்துல நுழையாது, யாரு? அவர்கள்தான் முனாஃபிகூன்கள். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முனாஃபிகுன்களோட அடையாளத்துல ஒன்றுதான் என்ன? நாவளவுல ஈமான் இருக்கும். எல்லாத்துடன் சேர்ந்து நானும் முஸ்லிம் தான். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன் சஃப்ல நின்று தொழக்கூடிய வழக்கமுடையவர்கள். ஏன்? பின்னால ஆகிட்டா தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவார்களோ என்ற பயத்துல முன்னுக்கு சஃப்ல நின்று தொழுந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அடையாளம் சொல்றான். ஈமான்தாரிகளோட சேர்ந்திருக்கிற நேரம் நாவால சொல்லுவாங்க, நானும் முஃமின் தான். அப்படியே கொஞ்சம் திரும்பி போயிட்டுட்டா, நாங்க அவங்கள்ட்ட பொய் சொன்னோம், நாங்க அவங்களோட நடிச்சு கொண்டிருக்கிறோம்.
கண்ணியமானவர்களே, அந்த வார்த்தையை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு நாவலவல ஈமானை வைத்துக் கொண்டு உள்ளத்திலே ஈமானுக்கு இடம் கொடுக்காதவர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி கீபத் பேசுவதை விட்டு விடுங்கள். வலா தத்தபி அவ்ராதஹும், அவருடைய மானத்தை வெளிப்படுத்துவதை விட்டு விடுங்கள், அவர்களை கேவலப்படுத்துவதை விட்டு விடுங்கள், அவருடைய மானம் மரியாதையில் குறுக்கிடுவோம் அந்த பழக்கத்தை விட்டு விடுங்கள். வமையத்தபி அவ்ரத அஹி, யார் தன்னுடைய முஸ்லிம் சகோதரருடைய மானத்தை வெளிப்படுத்துற விஷயத்துல முக்கியத்துவம் செலுத்துறாரோ, யார் அந்த விஷயத்துல தன்னுடைய நேர காலங்களை செலுத்துறாரோ, மற்றவர்களுடைய குறைய தேடணும், மற்றவர்களை பற்றி கீபத்து பேசணும், மற்றவர்களை பற்றிய கெட்டெண்ணங்களை மற்றவருடைய உருவாக்கணும் என்ற விஷயத்துல யார் தன்னுடைய முயற்சிகளை வீணாக்குவார்களோ, யார் அந்த விஷயத்துல தன்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுவார்களோ, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யத்தபிஇல்லாஹு அவ்ரதஹு, உங்களுடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பிச்சிருவான். லேசில்ல சகோதரர்களே, மத்தவருடைய குறைகளை தேடி அலைஞ்சிராதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயம், மத்தவருடைய குறைகளை தேடி அலைஞ்சிராதீங்க. மத்தவருடைய குறைகளை தேடி அலையும் பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பிச்சிருவான். வமையத்தபிஇல்லாஹு அவ்ரதஹு யஃதஹு ஃபீ ஜௌஃபி பௌதிஹி, யாருடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பிச்சிருவானோ அவருடைய வீட்டு நடுவிலே இருந்தாலும் அல்லாஹ் அவரை கேவலமாக்காம விட மாட்டான். அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிக்க இயலுமா? அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்ணேலுமா? எங்களுக்கு அல்லாஹ்வோட சபதம் போடலுமா? அல்லாஹ்வோட போட்டி போடலுமா? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இருக்கக்கூடிய பழக்கங்களிலாக கெட்ட பழக்கங்கள் தான் இது மூணு. மற்றவர்களை பற்றி தவறான எண்ணங்களை வச்சுக்கிறது, மற்றவர்களை தன்னுடைய யூகத்தின் மூலமாக மற்றவர்கள் விஷயத்துல முடிவெடுக்கிறது, மற்றவர்களை பற்றி கீபத் பேசுவது, மற்றவர்களுடைய குறைகளை தேடி அலைவது, இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து இல்லாமாக்குவோமே. ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பழக்க வழக்கங்கள் வருவதற்குண்டான அடிப்படை விஷயம். அப்படியும் இல்ல புடிவாதமா இதை என் வாழ்க்கையில நான் வெச்சுக்கொள்ளணும் என்று நான் ஆசைப்பட்டால் இந்த பழக்க வழக்க வாழ்க்கையில இருந்து எனக்கு இல்லாம கேளாது. எப்படியோ 4 பேரோட பேசுற நேரம் இன்னொருத்தரை பத்தி பேசி படுறது தானே. யாரு பத்தி யாராவது வந்து யார பத்தியாவது விசாரிச்சா எனக்கு தெரிஞ்சது அது சரியோ தவறோ சொல்றது தானே. மற்றவர்களுடைய குறைகளை யாராவது என்கிட்ட வந்து சொன்னா அவர்களை தடுக்கிறது மட்டுமல்ல, தடுக்காம அவருடைய குறைகளை கேட்பது மட்டுமல்ல, 4 பேர்த்துக்கிட்ட அவரை பத்தி பேசுறது தானே என்று இந்த தானையை போட்டு இந்த பழக்க வழக்கங்கள் என் வாழ்க்கையில நான் வெச்சு கொள்ளுவேனே. ஆனால் அதிலிருந்து நான் தவிர்ந்து கொள்ள மாட்டேனே. ஆனால் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஃப்லிசு மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய கைசேதிகள் அனைத்தையும் இழந்தவர்கள் என்ற பட்டியலில் நாமும் சேர்ந்துரும். எல்லாம் சேர்த்திருக்கிறோம் நாங்க. மாஷா அல்லாஹ், அழகான முறையில் 5 நேரம் தொழுகைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். நோன்புகளை பிடிச்சி நமக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து சில பேர் மாஷா அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அவருடைய ரமலான அவருடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்யணும். தெரிஞ்ச காலத்திலிருந்து அவர்கள் ஒரு நோன்பை கூட தவற விட்டது கிடையாது. என்ன நோயா இருக்கட்டும், என்ன சிரமத்திலையும், என்ன கஷ்டத்திலையும், எவ்வளவு தூரமான பிரயாணத்திலையும் அல்லாஹ் கடமையாக்கின நோன்பு விட்டதில்லை அவனோட வாழ்க்கையில. அந்த நோம்புகள் எல்லாம் நாங்க சேர்த்து வச்சிருப்போம். சுபஹானல்லாஹ், வசதி படைத்தவர்கள் லட்சக்கணக்கில் சல்லிகளை கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சிருப்போம், அந்த நன்மைகளை நாம சேர்த்து வச்சிருப்போம். ஜகாத்துகளை கொடுத்து அந்த நன்மைகளை நாங்க சேர்த்து வச்சிருப்போம். சதகாக்களை கொடுத்து அந்த நன்மைகளை நாம சேர்த்து வச்சிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதாமல் தூங்குவதில்லை என்ற பிடிவாதத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு ஓதி தூங்குறவங்களும் இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு மத்தியில். அந்த நன்மையை நாம சேர்த்து வச்சிருக்கிறோம். மாசம் ஒரு குர்ஆன் முடிக்கிற நன்மை. சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் செய்யறோம்னு தெரியல. செய்யறவர்கள் பாக்கியசாலிகள். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதி ஒரு குர்ஆன் மாசத்துக்கு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. காலை மாலை திக்ர்கள்ல பேணுதலாக இருக்கிறவங்க, தன்னுடைய தனிமையும் திக்ர்ல கழிக்கிறவர்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் நாம சேர்த்து வச்சிருக்கிறோம். எப்போ நாங்க மற்றவர்களோட நடக்கிற இந்த அஹ்லாக் என்ற பண்பு இருக்குது, இந்த அஹ்லாக் என்ற இபாதத்துல நாங்க எப்போ குறைபாடு செய்வோமோ சகோதரர்களே, நாம சேர்த்து வச்ச அமல்கள் எல்லாம் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள்ல வருவாங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க யாரு? என்னுடைய உம்மத்திலே எல்லாத்தையும் இழந்தவர்கள், அனைத்தையும் இழந்தவர்கள் யாருன்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க கியாமத் நாள்ல. மலை மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்? ஒரு நன்மையை செஞ்சு அல்லாஹ் 10 கூலி கொடுக்கிறானே. மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு தொழுகை ஃபர்லான ஒரு தொழுகையை தொழுந்துட்டா அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுறான். 10 ஃபர்து தொழுத நன்மை அல்லாஹ் எழுதுறான். ஒரு ஃபர்து நோன்பு பிடிச்சிட்டா 10 ஃபர்து நோன்பு பிடிச்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான்.
100 சதக்கா கொடுத்துட்டா அது 10 மடங்காக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுறான். எப்படி சகோதரர்களே, கூடையில எடுத்துக்கிட்டு வர போறாங்க அந்த நன்மைகள் எல்லாம்? இல்ல, மலை மாதிரி தூக்கிட்டு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை மலை மாதிரி இருக்கும், நோன்பு மலை மாதிரி இருக்கும், ஹஜ்ஜி ஜகாத் எல்லாம் மலை மாதிரி இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் அஹ்லாக் என்ற இபாதத்துல செஞ்ச குறைபாடு, அஹ்லாக் என்ற இபாதத்துல செஞ்ச குறைபாடு அப்படியே அவர்களுக்கு பின்னால் ஒரு கியூ நிற்கும் என்றார். ஒரு போலின் நிற்கும். அந்த போலின்ல ஒருத்தர் வருவாரு, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் அது ஷத்தம ஹாதா, இவர் எனக்கு அநியாயமான முறையில ஏசினார் யா அல்லாஹ். அப்படியா? நன்மையை தூக்கி அல்லாஹ் கொடுத்துருவான், நன்மையை தூக்கி அல்லாஹ் கொடுத்துருவான். நாம ஏசின ஏச்சின் அளவு என்ன என்பதை அல்லாஹ் நிறுத்தி அந்த அளவுக்கு ஏத்த நன்மை அல்லாஹ் தூக்கி கொடுத்து. நாம ஒருத்தருக்கு ஏசிட்டோம்னா, அநியாயமான முறையில ஒருத்தருக்கு நாம ஏசிட்டோம்னா, அதை தராசிலே நிறுக்கும் பொழுது அந்த அநியாயமான முறையில நாங்க ஏசின ஏச்சிக்கு நாம தொழுந்த 10 தஹஜ்ஜத் தொழுகைதான் சமம் என்றால் கபூல் செய்யப்பட்டது. தூக்கி அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு யோசிக்க மாட்டான் சகோதரர். இன்னொருத்தர் வருவார், யா அல்லாஹ் அதஃபஹாதா, இவர் என் மீது இட்டு கட்டினார் யா அல்லாஹ், நான் செய்யாததொண்ட செஞ்சேன்னு ஊர் முழுக்க பரப்பினாரு. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமாக இருக்கலாம். ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாம பேசுற சின்ன விஷயமாகவும் இருக்கலாம். இல்ல இவர் ஜினா செஞ்சிருக்கிறார், செய்யாத ஒருத்தர் மேல ஜினா செஞ்ச பழிய போடுவதாகவும் இருக்கலாம். அது பெரிய விஷயமா இருக்கலாம், சின்ன விஷயமாகவும் இருக்கலாம். இட்டுக்கட்டு என்பது இட்டுக்கட்டுதான். அல்லாஹ் நிருப்பான் அதனுடைய அளவு. அவர் செஞ்ச ஹஜ்ஜி என்றால் ஹஜ்ஜ தூக்கி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் யோசிக்க மாட்டான். இன்னொருத்தர் வருவாரு, யா அல்லாஹ் இவர் என்னுடைய சொத்தை அநியாயமான முறையில் அபகரிச்சு சாப்பிட்டாரு, ஏப்ப விட்டாரு யா அல்லாஹ். அது எந்த சொத்தாகவும் இருக்கலாம், மற்ற சகோதரருடைய சொத்தாகவும் இருக்கலாம், பொது சொத்தாகவும் இருக்கலாம். அநியாயமான முறையில அபகரிச்சாரு, அநியாயமான முறையில அபகரிச்சாரு, அனுபவிச்சாரு யா அல்லாஹ். அப்படியா? இவர் செஞ்ச இந்த பாவத்துக்கு இவர் செஞ்ச நன்மைகள்ல அவர் கொடுத்த ஜகாத்து தான் ஈடு செய்யும் என்றால் தூக்கி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் யோசிக்க மாட்டான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மற்றவர்களுடைய விஷயத்துல என் மூலமாக அநியாயம் நடக்குதுண்டா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதை தான் அல்லாஹ் அது கடைசியில சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என் மூலமாக மற்றவர்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னா அல்லாஹ் நீதம் உள்ளவன். நம்முடைய அமல்களை தூக்கி கொடுத்துதான் அந்த அநியாயத்தை சரி செய்யணும்னு தூக்கி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் யோசிக்க மாட்டான். சொல்ற மலை மாதிரி தூக்கிக்கிட்டு போற அமல்கள் எல்லாம் வீணா மத்தவங்களுக்கு பங்கு வச்சு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பங்கு வச்ச அமல்கள் எல்லாம் முடிஞ்சு போயிரும். சுப்ஹானல்லாஹ். காசு பணத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம், வீடு வாசல இழந்தா கெட்டிக்கிடலாம், வாகனத்தை வித்துட்டா வாங்கிக்கிடலாம். கண்ணியமானவர்களே, திரும்பி அனுப்பப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்க. மஹ்ஷர் மைதானத்துல மீசான் தராசுக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க நிக்கிறோம். எங்கட அமல்கள்ல குறவு ஏற்பட்டுருச்சுன்னா அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இதை செஞ்சுட்டு வார்த்தைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா யா அல்லாஹ்னு கெஞ்சினாலும் அல்லாஹ் திருப்பி அனுப்ப போறானா? ஒரு இஸ்திக்ஃபார் செஞ்சாலும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும், ஒரு அல்லாஹு அக்பர் சொன்னாலும் அந்த இடத்துல அல்லாஹ் போட்ட எங்கட நன்மையில நிற்க போறானா? லேசோதர். திரும்பி வரவும் முடியாது, இழந்ததை திருப்பி வாங்கவும் முடியாது, திரும்ப செய்யவும் முடியாது. அந்த இடத்துல நம்முடைய அமல்கள் எல்லாம் இழந்து, எல்லாத்தையும் இழந்து உதவுறதுக்கு யாருமே இல்லாம நிற்கும் பொழுது சோதனை நமக்கு உதவுறதுக்கு யார் இருக்க போறா? கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதனை ஆக நம்ம மூலமா யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னா அல்லாஹ் சொல்றான், அவசரமா தௌபா செஞ்சுக்கோங்க, நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதனையாக நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துக்கு நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல அதே அளவு நாங்க மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றவர்களோட நடந்து கொள்ற முறைகளையும் நாம் கவனம் செலுத்துவோமே ஆனால் இருலகத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வெற்றியாளர்களாக ஆக்குவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக.